ராம் ராம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கதை. இந்த கதையை கேட்குறதுனால என்ன பலன் அப்படின்னா 3 பலன்கள். 3 நோய் தீரும். புதுசாக இருக்கு இல்லையா? ஆமாம். ஃபஸ்ட்டு என்ன நோய்னா நம்மளுடைய கண் நோய் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அப்புறம் ஒரு 2 விஷயம் இருக்குது. என்னென்னா செல்வம் இருக்கு இல்லையா, அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது ஒரு செல்வ செருக்குன்னு ஒன்று வரும். அதை செருக்குங்கிறது என்ன சொல்லுவோம், மமதை அப்படின்னு கூட சொல்லுவோம். அந்த செருக்குங்கிற நோய் அது ஆக்சுவலாக ஒரு நோய் தான். அது அழியும், நீங்கும். ஒன்று கல்வி செருக்கு. சில பேர் அளவுக்கு அதிகமாக படிச்சுட்டா யாரையுமே மதிக்க மாட்டான். அறிவு இருக்கும், ஆனால் யாருமே மதிக்கிறது இல்லை. அந்த கல்வி செருக்கு இருக்கு இல்லையா, இந்த கதையை கேட்டால் அதுவும் நீங்கும். இப்படி 3 நோய்கள் நீங்கக்கூடிய ஒரு கதை தான் இது. சரி, இது எப்படி இந்த கதையா, இதில் எப்படி இதெல்லாம் தீரும்னா பார்த்துட்டே போகலாமே. இப்போ காஞ்சிபுரம் இருக்குது இல்லையா, அது பக்கத்தில் கூரம்னு ஒரு கிராமம். அந்த கூரம்ங்கிற கிராமத்தில் கூரத்தாழ்வார் அப்படின்னு இருந்தார். இவர் யாருன்னா 12 ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார். இவர் தான் ராமானுஜர் சீடரில் முதல் மாணாக்கர்னு சொல்லலாம். கூரத்தாழ்வார் இருக்கார், இன்னும் பரம்பரையாக பணக்காரர். செல்வம்னா அப்படி ஒரு செல்வம். ராஜாவுக்கு ஈக்குவலாக அவர் வீடு அரண்மனை மாதிரி இருக்கும். அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், கற்பனையில் அந்த வீடு எப்படி இருக்குன்னு. திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளி பாத்திரம், தங்க பாத்திரம், அப்படியே எல்லாமே வைரம் வைடூரியம்லாம் வீட்டில் செதறி கிடக்கும். அப்பேற்பட்ட ஒரு பணக்காரர். இப்பேற்பட்ட ஒரு பணக்காரருக்கு நிறைய பேர் பணக்காரலாக இருப்பாள், ஆனால் கொடுக்குற மனப்பான்மையே இருக்காது. ஆனால் மகாலட்சுமி வந்துட்டே இருப்பாள், ஆனால் யாருமே கொடுக்க மாட்டாள். இவர் அப்படி இல்லை. தான தர்மம் தான் இவருக்கு முதல் காரியம். அதுவும் காஞ்சிபுரத்தில் பெருமாளை பார்க்க வர அத்தனை அடியார்களுக்கும் இவர் முதல் வேலை உணவு கொடுக்கறது. அவளுக்கு உணவு இல்லைன்னா அதை கொடுக்கறது. காலையில் கோலம் போடுறதுக்கு அவாத்து வாசக்கதவை திறந்து வச்சாச்சுன்னா அந்த டயத்துலேருந்து தானம் தர்மம் ஆரம்பிக்கும். அப்புறம் ஏதோ ஒரு டைம் ராத்திரி நம்ம தூங்குறதே அந்த கதவை சாத்தணும் இல்லையா, சாத்தவே முடியாது. யாரோ ஒருத்தர் வந்துட்டே இருப்பாள். சில நாள் ராத்திரி 8-9 மணிக்கு கதவை மூடுவா, சில நாள் நைட்டு 11 மணிக்கு யாராவது வந்தாலும் இல்லை என்று சொல்வதே இல்லை. தானம் தர்மம் பண்ணிகிட்டே இருப்பார். இவருக்கு ஆக்சுவலாக பார்த்தோன்னா எந்த செல்வச் செருக்குமே கிடையாது. இதேமாரி வரவாளுக்கு பக்தர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது தான் இவருக்கு வேலை. இன்னொரு வேலை பெருமாளை அப்படியே நினச்சிட்டே இருக்கிறது, உருகின்றே இருக்கிறது, பெருமாளுக்கு சேவை செய்கிறது. இதுதான் அவருடைய வேலை. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அங்கே இருக்கிற காஞ்சிபுரத்தில் மகாலட்சுமி தாயார் இருக்கா இல்லையா, ரொம்ப சந்தோஷப்படுவாள். இவன் என்ன வீட்டுக்கு கதவை சாத்துறதுக்கு ராத்திரி இவ்வளோ நேரம் ஆறுதே, அப்படிலாம் தானம் தர்மம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிவிட்டு திருக்கச்சி நம்பியை கூப்பிட்டுட்டு இந்த தானம் தர்மம்லாம் 24 மணி நேரம் பண்ணின்னு இருக்கானே கூரத்தாழ்வார், அவனை நாம் பார்க்கணும், அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறார். இவர் திருக்கச்சி நம்பி போய் கூரத்தாழ்வாரை போய் சந்திச்சுட்டு சொல்கிறார், மகாலட்சுமி தாயார் உங்களை பற்றி பெருமையாக சொன்னால் உங்களை பார்க்கணுமா அப்படின்னு. நமக்கெல்லாம் கடவுள் பார்க்கணுன்னு சொல்லிட்டா நம்ம ஓடி போய் அங்கே போய் நிற்போம். ஏன்னா ஒருத்தர் பாராட்டுனா அந்த பாராட்டை நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, உடனே போயிட்டு கடவுளே நம்மளை பாராட்ட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு அந்த நேரத்தில் ஒரு ஃப்ளாஷாக மைண்டில் ஒன்று அடிக்கிறது. தானம் தர்மம் இவ்வளோ செல்வத்தை நான் பண்ணுறேனா, நான் பண்ணலையே, இதெல்லாம் கொடுத்தது கடவுளே. அப்போ என்னையும் அறியாமல் ஒரு செல்வச்செருக்கு என்கிட்ட இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளாக இருந்தால் வேறு மாதிரி உடனே சாமிகிட்ட போய் இன்னும் எனக்கு நிறைய செல்வத்தை கொடு, நான் நிறைய வாரி வழங்கணும், எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும், கடவுளே என்னை பாராட்டிட்டார். இவர் அப்படி இல்லை. அடுத்த செகண்டு திருக்கட்சியை நம்பி அனுப்பிச்சிட்டு ஃபைன் மார்னிங் ட்ரெஸ்ஸெல்லாம் சாதாரணமாக மாற்றிக்கிறார். பட்டு பீதாம்பரத்தில் இருப்பார், பார்க்கறதுக்கு லட்சணமாக இருப்பார். எல்லாத்தையும் உதறார். ஒரே நிமிஷம் அறத்துக்கு எல்லா செல்வத்தையும் எழுதி வச்சுன்றார். அதை என்ன சொல்லலாம், ட்ரஸ்ட்டுன்னு சொல்லலாம் இல்லையா, கொடுத்துட்டு தான் அதுலேருந்து ஒதுங்கிடுறார். அந்த சமயத்தில் தான் காஞ்சிபுரத்தை விட்டு ராமானுஜரம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அங்கே போயிடுறார், ஸ்ரீரங்கம் பெருமாள்கிட்ட போயிடுறார். இவருக்கு அது வேறு மனசில் இருந்துகிட்டே இருக்குது. இந்த கூரத்தாழ்வாரோட மனைவி பெயர் ஆண்டாள். தன் மனைவியை கூட்டிட்டு
இனிமே நமக்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, பிச்சை எடுத்து சாப்பிடணும், இந்த பணத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாற்று துணி ஒரே ஒரு பையில் மட்டும் மனைவி எடுத்துக்கிறா. இவரை ஓகேன்னு சொல்லிட்டு என்ன நடந்தே ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார். எப்படி போகிறார்? நடந்தே போகிறார். இப்படி அவர் நடந்து போயின்னு இருக்கார். அப்போ ஒரு காடு மாதிரி ஒரு இடம் வருது. காடு மாதிரி இடம் வரும்போது மனைவி ஆண்டாள் இருக்கா இல்லையா, ஆற்றுக்காரரை பற்றி கேட்குறார். இங்கே ஏதாவது திருட்டு பயம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம். நம்மக்கிட்ட என்ன இருக்குது? பெருமாள் நாமத்தை சொல்லிகிட்டே போகிறோம், அது நம்மளை பாதுகாக்கும், வேறு என்ன அப்படின்னார். உடனே அப்போ மனைவி சொல்கிறா, நீங்கள் ஆற்றுல இந்த மனைவி விவகாரம்லாம் எடுத்துட்டேன்னா ஆற்றுக்காரன் நல்லா வாழ்ந்துட்டு அப்புறம் வாழ்க்கையில் சில ஆற்றுலலாம் அடி போட்டுட்டு அவள் ஏழையாக போய் கஷ்டப்படுவான். இந்த ஆற்றுக்காரர் கஷ்டப்படுறத மனைவியால் தாங்கிக்க முடியாது. மனசுக்குள்ளாக இருக்கும், எப்படி வாழ்ந்தார் இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு உறுத்தின்றே இருக்கும். இதை இந்த ஆற்றுக்காரி மனசில் வச்சுட்டுருக்கா. கூரத்தாழ்வாரோட மனைவி ஆண்டாள். என்ன பண்ணுறார்? ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறார். நீங்கள் எல்லா செல்வத்தையும் இழந்துட்டல் வேண்டான்னு இருந்தாலும் இந்த சாப்பாடு தங்கத்தட்டில் தானே சாப்பிடுவீங்க இல்லையா? ஆமாம், அந்த தங்கத்தட்டை மட்டும் நான் இந்த பையில் எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாற்று துணிக்கு நடுவில் தங்கத்தட்டு. கூரத்தாழ்வார் சிரிக்கிறார். உன்னுடைய அன்பு புரியறதுமா, ஆனால் நாம் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும், இதெல்லாம் வேண்டாம், கையேந்தி வாங்கி சாப்பிடணும், இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு அந்த தங்கத்தட்டை எடுத்து வீதியில் வீசி எறிகிறார். அவர் எந்த பணத்துக்கும் பொருளுக்கும் மதிப்பு கொடுக்கலை. மதிப்பு கொடுத்தது பெருமாளுக்கும் பெருமாளோட நாமத்துக்கும் தான். இந்த ரெண்டு கையேந்தி பிச்சை எடுத்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறபோது ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பிரம்மச்சாரியெல்லாம் ஒரு நாளைக்கு 32 பிடி சாப்பிடலாம். 32 பிடி, படி இல்லை. கல்யாணம் ஆனவா கிரகஸ்தா இருக்கா இல்லையா, அவெல்லாம் 16 பிடி. பிரம்மச்சாரி 32, கிரகஸ்தா 16. துறவிகள் இருக்கா இல்லையா, அவளுக்கு வெறும் 8 பிடி தான். அந்த 8 பிடியிலையும் ஒரு விஷயம் இருக்குது. அவள் என்ன பண்ணுவா, வீடு வீடாக போவா, ஏதோ ஒரு துணியில் அதை ஏந்திப்பா. ஒரு ஆற்றுல வாழைக்காய் கறி போடலாம், ஒரு ஆற்றுல தயிர் சாதம் போடலாம், ஒரு ஆற்றுல சாம்பார் சாதம் கிடைக்கும். எது கிடைச்சாலும் அதெல்லாம் ஒன்றா எடுத்துட்டு அதை போய் தான் இருக்கும் இடத்திலே இருக்கும் ஒரு நதியோ காவேரியோ அங்கே என்ன நீர்நிலை இருக்கோ அங்கே போய் அலசுவா. அந்த தான் எடுத்த அந்த பிச்சை எடுத்த அந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, அதை அலசுவா. அலசும்போது என்ன ஆகும், அதில் இருக்கிற உப்பு வெளியில் போயிடும், அதில் இருக்கிற அந்த சாம்பார் பொடி இது அந்த வாசனை பொருட்கள் எல்லாமே வெளியில் போயிடும். நெய் இருந்தால் அதுவும் போயிடும். எல்லாம் போனப்புறம் என்ன, வெறும் சக்கை தான். அந்த சக்கை 8 பிடியை தான் துறவிகள் சாப்பிடுவாள். சரி, இப்போ நம்ம திருப்பி அந்த கதைக்கு உள்ளே போவோம். ஸ்ரீரங்கத்துக்கு போவார். ஸ்ரீரங்கத்தில் போனோன்னையும் ராமானுஜரை அன்பாக வரவேற்று இவாளுக்குன்னு ஒரு வீடை கொடுத்துருவார். நீங்கள் இருந்துட்டு பெருமாள் சேவையை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து ராமானுஜருக்கு உதவுவதும், ராமானுஜம் ஏதாவது அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்கார் இல்லையா, அதுக்கு இவர் தான் நிறைய உதவி பண்ணியிருக்கார். அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற இந்த கோவிலுக்கு வேண்டிய அத்தனை சேவையிலையும் இவர் பங்கு கொண்டு ராமானுஜருக்கு உதவியாக இருந்திருக்கார். இவர் தனியாக 7 வட மொழியில் நூல் எழுதியிருக்கார். கூரத்தாழ்வார் 7 நூல்கள் இருக்கார். ஒரு சமயம் இவர் என்ன பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றாரு இல்லையா, அப்போ என்ன ஆகும், ஒரு நாள் பயங்கர மழை, வெளியில் போய் அந்த சாப்பாடு வாங்க முடியாது, பிச்சை எடுக்க முடியாது, என்ன பண்ணுறதுனே தெரியல. திருப்பியும் பாருங்க, அந்த ஆற்றுக்காரெல்லாம் தான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, தன்னுடைய ஆற்றுக்காரர் சாப்பாடில் அவர் பட்னியாக இருக்காருன்னா மனசு கேட்காது. அப்போ அவர் ஆற்றுலேயே உட்காந்துட்டு அந்த ஆண்டாள் மனைவி இருக்காளே, ரங்கநாதா என்ன இது சோதனை, அவர் இப்படி பட்டினியாக கிடக்கிறாரு, காத்தால சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, ராத்திரியே வரப்போகிறது, என்ன பண்ணுற போகிறதுன்னு அப்படியே உருகிறா. ரங்கநாதா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணு, மழையோ கொட்டோன்னு கொட்டின்னு இருக்கு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு உருகிறா. பக்த உருகினா ரங்கநாதர் சும்மா இருப்பாரா? உடனே என்ன பண்ணுறார், ஒரு அசிரீரி மாதிரி அந்த ரங்கநாதர் கோவிலில் இருக்கிற அர்ச்சகர்கிட்ட சொல்கிறார், இந்த பிரசாதத்தை எடுத்துன்னு போய் அந்த கூரத்தாழ்வார்கிட்ட கொடு அப்படிங்கிறார்.
உடனே அந்த அர்ச்சகர் ஓடி வரார். ஓடி வந்து கூரத்தாழ்வார் ஆற்றுக்கு வந்து அந்த பிரசாதத்தை கொடுக்குறார். பெருமாள் கொடுக்க சொன்னார்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க, திருப்பியும் கூரத்தாழ்வார் ஒரு விஷயத்தில் இங்கே முரண்படுகின்றார். அந்த செல்வத்தும் போது முரண்படுறார். இந்த பிரசாதம் கிடைச்சோன்னையும் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு மனைவியிடம் சொல்கிறார், நான் ஒரு வார்த்தை பெருமாளிடம் சொல்லவில்லை, எனக்கு சாப்பாடு கொடுங்கோ இன்றைக்கின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி இதுதான் எனக்கு அப்படின்னு நினச்சிருந்தேன். நீ ஏதாவது பெருமாளை வேண்டினியா, நீ ஏதாவது ரங்கநாதரிடம் முறையிட்டியான்னு கேட்குறார். மனைவி பொய் சொல்லால ஆமாங்கிறார். இவருக்கு கொஞ்சம் கோபம் வருகிறது. இருந்தாலும் பெருமாளே பிரசாதம் கொடுத்துருக்கார் இல்லையா, அதனால் கொடுத்ததுனால் அதில் ஒரு பிடி எடுத்து தான் உண்கின்றார். பாக்கிய மனைவிட்டியை கொடுத்து நீ சாப்பிடுன்னு சொல்லிடுறார். அவளும் சாப்பிட்றார். இந்த பிரசாதத்தை சாப்பிட்டதுனால என்ன ஒரு மிராக்கள் நடக்குது பாருங்கோ. அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் அதுக்கு அப்புறம் இந்த பிரசாதத்தை உண்டதால் 2 குழந்தை பறக்கிறது. சரியா? எப்படி பெருமாள் வந்து ஒரு காரியம் செய்கிறாருன்னா அதில் ஒரு உள் அர்த்தம் இருக்கும், அது நடக்கும். அதுதான் இப்போ நடந்தது. அந்த 2 குழந்தைகளுக்கு பேர் என்ன வச்சார்னா பராசரபட்டர், வியாசபட்டர். அந்த பராசரபட்டர் பிற்காலத்தில் பெரிய வைணவ ஆச்சாரியாக மாறி விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு அவர் எழுதின உரை இன்றைக்கும் ரொம்ப ஃபேமஸ். அப்படியே நிறைய அப்புறம் அவரும் பெருமாளுக்கு நிறைய சேவை பண்ணுறதுன்னு வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்குது. கூரத்தாழ்வாரை பற்றி சொல்லணும்னா அவர் 8 வருஷம் ராமானுஜருக்கு மூத்தவர். ஆனால் ராமானுஜரை குருவாக ஏற்றுண்டார். இன்றைக்கும் காஞ்சிபுரம் பக்கத்தில் அந்த கூரத்தாழ்வாருக்கு கோவில் இருக்குது. அங்கே பெருமாள் சன்னதியும் இருக்குது. அங்கே போய் நம்ம சேவிச்சுருந்தால் நமக்கு ஏதாவது கண் நோய் தீரும். அந்த காலத்தில் சோழ பேரரசனுக்கு ராமானுஜர் மேலே கோபம். அவருடைய 2 கண்ணையும் எடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு படையை அனுப்புகிறான். அப்போ இவர் கூரத்தாழ்வார் என்ன பண்ணுறார், தன்னுடைய குருவான ராமானுஜம் மாதிரி அவர் மேக்கப் பண்ணிக்கிறார். இவர் தான் ராமானுஜன் சொல்லிவிட்டு இவருடைய 2 கண்ணையும் எடுத்துடுறார். கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கூரத்தாழ்வார் கண் இல்லாமல் இருக்கார். அதுக்கப்புறம் சோழ பேரரசை போய்டுறது. அதுக்கப்புறம் ராமானுஜர் என்ன பண்ணுறார், தன்னுடைய சீடனோட அந்த நிலையை பார்த்து ரொம்ப வருந்துட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள்கிட்ட மனமுருகி கேட்குறார், என்னுடைய சீடனுக்கு கண்ணை கொடுத்துருன்னு. பெருமாள் சும்மா இருப்பாரா? உடனே ராமானுஜரோட பக்திக்கு இணங்கி அவருடைய சீடரான கூரத்தாழ்வாருக்கு கண்ணை கொடுத்துன்றார். அதனால தான் இன்றைக்கும் கூரங்கிற அந்த காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற கூரத்தாழ்வார் சன்னதி இருக்குது. நீங்கள் போனேன்னா உங்களுக்கு கண்ணோய் இதாக இருந்தால் நீங்குங்கிறது ஐதீகம். அதுமாரி இந்த கல்வி செருக்கை பற்றி சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, இவர் மிகப்பெரிய மேதாவியாக இருந்தபோது கூட ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய புலமை ஒரு பண்டிட் இருந்தார். அவருக்கு ஒரு சந்தேகம், இந்த கூரத்தாழ்வார்கிட்ட வந்து கேட்கணும்னு நினைக்கிறார். ஆனால் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப வெக்கமாக இருக்குது. நம்மளே ஒரு பெரிய பண்டிட் இவர்கிட்ட வந்து கேட்குறதாலும் இருந்தாலும் முடிவு பண்ணி கூரத்தாழ்வார்கிட்ட வந்து அந்த சந்தேகத்தை கேட்குறார். கூரத்தாழ்வார் அந்த நிலையை புரிஞ்சுட்டு கிட்டத்தட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஆகும். அப்போ என்ன பண்ணுறார், அந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் அந்த பண்டிட்டுக்கு இவர் சொல்லித்தரார். அப்படி சொல்லி கொடுக்குறம்போது என்ன ஆகும், யாராவது ஒருத்தர் அந்த பக்கம் வந்தார்னா கூரத்தாழ்வார் என்ன தெரியுமா பண்ணுவார், தான் சீடன் மாதிரி பவ்யமாக கையை கட்டின்னு இருப்பார். அவர் குரு மாதிரியும் இவர் சீடர் மாதிரியும் இருந்திருப்பார். அதாவது நான் அவருக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல, அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. தன்னுடைய மமதையில் தன்னுடைய கல்விக்கான எந்த மமதியும் இல்லாமல் தான் சீடன் போல அங்கே நடித்து இவருக்கு தன்னிடம் சந்தேகம் வந்தவருக்கு எந்தவித கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, அவருடைய கௌரவம் குறையக்கூடாதுன்னு நினச்சிட்டு இவர் தன்னை மாற்றிக்கொண்டார். எப்பேற்பட்ட எந்தவித கல்வி செருக்கும் இல்லாமல் நடந்துட்டார் இல்லையா. அதனால தான் இந்த கதையை கேட்டால் உங்களுக்கு கல்விச்செருக்கு செல்வச்செருக்கும் போகும், கண் நோயும் நீங்கும். ராம்.